ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரி டிசைன் அண்ட் பொட்டிக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டெய்லரிங் மெட்டீரியல் தான். இந்த டூல் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணேன். இதை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஃபேப்ரிக் பட்டன் மேக்கிங் டூலுன்னு சொல்லுவாங்க. நல்லா பெரிய சைஸில் இருக்கிறது வந்து நம்ம கையில் இப்படி ப்ரெஸ் பண்ணோம் இல்லையா, அது வந்து நமக்கு 1500 அந்த ரேஞ்ச் கிட்ட வருது. ஸோ இது வந்து நமக்கு ரீசனபிள் ரேட்டாக இருக்குது. 200 ருபீஸு. 200 ருபீஸில் இந்த பட்டன் மேக்கர் கிடைக்கிது. அதனோட ஒரு 10 செட் வந்து இந்த மாதிரி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. 10 பட்டன்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்ணி. இதே இந்த கேப்பெல்லாம் வேணும்னா நம்ம தனியாக கூட மீஷோவில் ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து 200 ருபீஸ். இதனோட சேர்த்து இந்த 10 கேப்ஸும் பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இதை யூஸ் பண்ணி எப்படி வந்து பட்டன் மேக்கிங் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த ஹோல்ஸ் இல்லாத பட்டனை வந்து மேலே எடுத்து இது வச்சு கரெக்டாக வந்து சர்க்கிள் ஷேப்பில் இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கணும். ஒரு 1 இன்ச் வந்து கேப் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கிட்டு இதே மாதிரி நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ க்ளாத்தை நல்ல பக்கம் திருப்பிட்டு இந்த ஹோல்ஸ் இருக்கிறது வந்து நல்லா இப்படி ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுட்டு கிளாத்தெல்லாம் உள்ளே தள்ளி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது எந்த சைஸ் எந்த ஹோலில் கரெக்டாக ஃபிட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதில் ஃபிட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இந்த ஹோல்ஸ் இருக்கிறத மேலே வச்சு இந்த இதை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணணும். கொஞ்சம் ஹார்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் அது போய் அந்த கிளாத்தோடு சேர்ந்து இதாகிக்கும். கொஞ்சம் டிஷ்யூ கிளாத்துங்கிறதுனால கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், அதனால கொஞ்சம் நம்ம ஹார்டாக தான் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.